ஹலோ! வணக்கம் நண்பர்களே! இன்று ஒரு அழகான தகவல பார்ப்போம். என்ன தகவல்னா, இப்போ நம்ம வீட்ல என்ன பண்ணுறோம், கல்யாணம். கல்யாணம் வச்சோன்னே என்ன பண்ணுறோம், அது ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே என்ன பண்ணுறோம், அந்த வாசல்ல முகூர்த்த கால் ஊனுவோம். நெறைய சடங்குகள்லாம் செய்வோம் இல்லையா? அந்த கல்யாணத்துக்கு வீட்ல என்ன இருக்கும், ஆடு, மாடு, கோழி எல்லாம் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த கல்யாண நேரத்தில அந்த ஒரு வாரத்தில என்னென்ன செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த ஒரு வாரத்தில் பசுமாடு இருக்கு இல்லையா? அந்த பசுமாடை கன்னுக்குட்டியோட பால் குடிக்கும் இல்லையா? அந்த பசுமாடு கன்னுக்குட்டிய அவுத்து விட்டுறணும். ஒரு வாரத்துக்கு அந்த பாலே கறக்கக்கூடாது. அந்த கன்னுக்குட்டி வேணுங்கிறத குடிக்குமா. அப்போ குடிக்கிறப்ப அது சொல்லுமா, என்ன சொல்லுமா, இந்த மாதிரி இந்த வீடு இது மாதிரி சந்தோஷமா இது மாதிரி நம்மளுக்கு எப்போதுமே தினமும் பால் கிடைச்சா நல்லா இருக்கணும். இந்த நாள் வந்துக்கிட்டே இருக்கணும், இந்த நாள் வந்துக்கிட்டே இருக்கணும், இந்த நாள் பெருகிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுமா அந்த கன்னுக்குட்டி. அது மாதிரி கல்யாண நாள்னா அந்த கல்யாணத்தில் அந்த ஆசீர்வாதம், அந்த என்ன சொல்கிறது வரம், தவம், பாக்கியமெல்லாம் கிடைக்குமா. அதனால தான் அந்த ஒரு வாரத்தில் அந்த மாடை கன்னுக்குட்டியையும் அவுத்து விட்டு அது இஷ்டத்துக்கு அது பால் குடிக்க விட்டுறணும். இது முன்னாடி உள்ள ஐதீகம். இப்போல்லாம் யாரும் வச்சில்ல, இருந்தாலும் இதை சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ தேங்க்யூ நண்பர்களே.